ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும். நம்மளை சுற்றி எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அதையெல்லாம் நம்ம எதிர்கொண்டு வெளியில் வர்ற சக்தியை கடவுள் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஆசனங்கள், மூச்சு பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. பத்மாசன் இல்லைன்னா சுகாசன் நிலையில் இந்த மாதிரி உட்காந்துட்டு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து மூச்சை மெதுவாக வெளியில் விடணும். இப்போ ஓம் சாண்டிங் பண்ணலாம். இன்ஹேல் பண்ணிக்கோங்க. ஓம். கைகளை மெதுவாக தேய்ச்சிட்டு கண்களில் ஒத்திட்டு இப்போ நம்ம கபால் பாத்தி ப்ரீத்திங் பண்ணலாம். கபால பாத்தி மூச்சை உள்ளே இழுத்துட்டு இப்போ மூச்சை நீங்கள் ஃபோர்ஸாக வெளியில் விடணும். மூச்சை வெளியில் விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் வயிறு உள்ளே போகணும். உங்கள் மூச்சு ஃபோர்ஸாக வெளியில் விடணும். ஸோ ஒரு இன்ஹேல் எடுத்துகிட்டு ஒரு தடவை நீங்கள் மூச்சை உள்ளே இழுத்துட்டு ஒரு 10 முறை மெதுவாக மூச்சை இந்த மாதிரி வெளியில் விடலாம். இப்போ திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் 4லேருந்து 5 முறை இல்லை 10 முறை உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பரவாயில்ல, உங்களுக்கு மூக்கில் இருந்து கொஞ்சம் சளி வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பக்கத்தில் ஒரு டவல் வச்சுட்டு இந்த மாதிரி துடைச்சிக்கலாம். அடுத்து நம்ம பண்ணுறது உட்டியானா பந்தா. மூச்சு நிதானமாக இழுத்து விட்டுட்டு வயிற்று பகுதியை உள்நோக்கி இழுக்கணும். மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு உங்களால் இந்த நிலையில் எத்தனை செகண்ட் இருக்க முடியுமோ அத்தனை செகண்ட் இருக்கணும். நீங்கள் வயிற்றை உள்நோக்கி முதுகு பகுதியை நோக்கி நீங்கள் வயிற்றை உள்நோக்கி இழுக்கணும். இதில் உங்களால் 10 செகண்ட்ஸ் முடியும்னாலும் 10 செகண்ட்ஸ் இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருங்க. அடுத்து நம்ம பண்ணுறது ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் ப்ரீதிங், அனுலோம் விலோம் பிராணாயாமம். உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறது தான். இடது நாசி வழியாக மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து வலது நாசி வழியாக மூச்சை மெதுவாக வெளியில் விடணும். திருப்பி வலது நாசி வழியாக மூச்சை இழுத்து இடது நாசி வழியாக வெளியில் விடணும். இது ஒரு சைக்கிள். இதை மாதிரி நீங்கள் 7 to 10 சைக்கிள் வரைக்கும் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம லெக் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்டாசன நிலையில் உட்காந்துட்டு கால் விரல்களை ஜஸ்ட் இப்படி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கால் பாதத்தை முன்னாடி மேலே கீழே மேலே கீழே அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இது உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் கொடுத்துருக்கேன். ஏன்னா ரொம்ப டைம் இல்லை வீடியோ போடுறதுக்காண்டி. அதனால் நீங்கள் இதை பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து லெக் ரொட்டேஷன் ரைட் சைடு லெஃப்ட் சைடு அது ஒரு 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கைகளையும் இந்த மாதிரி வலது காலில் வச்சுட்டு காலை நல்லா மடக்கி நீட்டணும். அதுக்கப்புறம் 2 கைகளால் நம்மளோட கணுக்காலில் பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் வரைக்கும் இருங்க. 2 கால்லையும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி காலை இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு குழந்தைய நம்ம மடியில் வச்சுட்டு ஆட்டுற மாதிரி. ஸோ உங்களோட கால்களுக்கு உண்டான ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த சின்ன சின்ன ஆசனங்களால் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதையும் உங்கள் டெய்லி ப்ராக்டிஸில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி பண்ணுற யோகாவை தான் இன்றைக்கி வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். இப்போது இது எல்லாமே நான் ரெகுலராக பண்ணுறது தான் டெய்லி. அடுத்து ஜானு சிரசாசன். ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டிட்டு இந்த மாதிரி மூச்சை உள்ளே இழுத்துட்டு கையை மேலே உயர்த்திட்டு மூச்சை வெளியில் விட்டுட்டு கால் விரல்களை தொடணும். இந்த மாதிரி 10 முறை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 10 செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிவிட்டு இருங்க.
இப்போ வந்து நம்ம 2 கால்லையும் பஸ்டிமோத்தாசனா பண்ணலாம். மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்துட்டு கைகளை மேலே உயர்த்தும் போது மூச்சை உள்ளே இழுக்கணும். மூச்சை வெளியில் விடும்போது கால் பாதங்களை கைகளால் தொடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த நிலையில் வந்து உங்களுடைய நெற்றி பகுதி வந்து உங்கள் முட்டுகளை தொடுற மாதிரி இருக்கணும். இது வந்து ரிவர்ஸ் பிளாங்க் பண்ணுற மாதிரி நம்ம ரிவர்ஸில் பண்ணுறோம். அடுத்து நம்ம பண்ண போகிறது பட்டர்ஃப்ளை ஆசன், தித்திலி ஆசன். கால்களை இந்த மாதிரி வந்து பாதங்கள் ஒன்றோட ஒன்று இருக்கிற மாதிரி இணைத்து வைத்துக்கொண்டு 2 கைகளையும் கால் விரல்களை பிடிச்சிக்கோங்க. இப்போ மெதுவாக முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இப்போ கால்களை மேலே கீழே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி கால்களை மேலே கீழே உயர்த்தி தாழ்த்தணும். இது வந்து நீங்கள் 1 நிமிஷம் வரைக்கும் பண்ணிக்கலாம். மூச்சை வெளியில் விட்டுட்டு உங்களுடைய நெற்றி பகுதினால் கால் பாதங்களை தொடுறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த நிலையில் நீங்கள் ஒரு 5 செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு இருங்க. இப்போ நம்ம ஆழ்ந்த மூச்சை வெளியில் விட்டுட்டு உங்களுடைய மார்பு பகுதி வந்து கால்களில் பதிகிற மாதிரி இந்த மாதிரி முன்னாடி எந்த அளவு உங்களால் வளைக்க முடியுமோ அந்த மாதிரி வளைக்கலாம். நீங்கள் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுடைய உடல் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும்போது கண்டிப்பாக இந்த பொசிஷனை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணலாம். ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 9 8 7 6 5 4 3 2 1. ரிலாக்ஸ். அடுத்து நம்ம வந்து லெக் கிராசிங் பண்ணலாம். கால்களை இந்த மாதிரி அகட்டி வச்சுட்டு வலது கைனால் இடது காலையும் இடது கைனால் வலது காலையும் தொடணும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ வந்து ஹோல்ட் பண்ணுங்கள் ஒரு 5 செகண்ட்ஸ். அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சூரிய நமஸ்கார் பண்ணும்போது எப்போவுமே யோகா மேட்டோட முன்பகுதியிலேருந்து 1 அடி பின்னுக்கு தள்ளி நிற்கணும். பிரணாமாசன், மூச்சை வெளியில் விடுதல். ஹஸ்த உத்தானாசனா, மூச்சை உள்ளே இழுத்துட்டு எவ்வளோ வளைக்க முடியுமோ அவ்வளோ வளைங்க. மூச்சை வெளியில் விட்டுட்டு ஹஸ்த பாதாசன். மூச்சை உள்ளே இழுத்துட்டு முட்டிகளை 2 கைகளுக்கும் நடுவில் வச்சுட்டு மேலே பாருங்கள். மூச்சை வெளியில் விட்டுட்டு டவுன்வர்ட் டாக் பொசிஷனுக்கு வாங்க. மூச்சு உள்ள வெளியே அஷ்டாங்க நமஸ்கார் பொசிஷனுக்கு வாங்க. மூச்சை உள்ளே இழுத்துட்டு புஜங்காசன் நிலைக்கு வரணும். மூச்சை வெளியில் விட்டுட்டு டவுன்வர்ட் டாக் பொசிஷனுக்கு வாங்க. உங்களால் முடியும்னா 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருங்க டவுன்வர்ட் டாக் பொசிஷனில். இப்போ மூச்சை உள்ளே இழுத்துட்டு அஸ்வ சஞ்சலனாசன் 90 டிகிரிஸ் ஆங்கிளில் உங்கள் கால் இருக்கணும். வலது கால் இந்த மாதிரி 90 டிகிரிஸ் ஆங்கிளில் இருக்கணும். பாதம் 2 கைகள் 3 ஒரே கோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மூச்சை வெளியில் விட்டுட்டு ஹஸ்த பாதாசனா, மூச்சை உள்ளே இழுத்துட்டு ஹஸ்த உத்தானாசனா, மூச்சை வெளியே விட்டுட்டு பிரணாமாசனா. அடுத்து நம்ம பண்ண போகிறது ஸ்விம்மிங் எக்ஸசைஸ். தரையிலேயே வந்து நம்ம நீச்சல் அடிக்க போகிறோம். இந்த மாதிரி குப்புறப்படுத்திட்டு கைகள் 2ஐயும் முன்னாடி கொண்டு வந்துட்டு சர்க்கிள் மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி. அப்போ அதே நேரத்தில் நம்மளுடைய அப்பர் பாடி
வந்து நல்லா வந்து லிஃப்ட் பண்ணணும். அதே நேரத்தில் உங்கள் கால்களும் மேலே கீழே போயிட்டு வரும். இந்த மாதிரி ஒரு 10 முறை வந்து கிளாக் வைஸ், 10 முறை ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடி வயிற்றில் இருக்கிற கொழுப்பு குறைக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஆசனுங்க. ஸோ நீங்கள் 2 ரவுண்டு இல்லை 3 ரவுண்ட் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணுறது சூப்பர் ஹீரோ போஸ். 2 கைகளையும் முன்னாடி உயர்த்திட்டு 2 கால்களையும் பின்னாடி உயர்த்தணும். இதில் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி மெதுவாக மக்கராசனத்தில் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம புஜங்காசன் பண்ண போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குப்புறப்படுத்த நிலையில் உங்கள் கைகள் வந்து மார்பு பகுதிக்கு அருகில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து உங்களோட அப்பர் பாடியை வந்து நல்லா வந்து லிஃப்ட் பண்ணணும். உங்கள் முட்டுகள் வந்து வேணும்னா தரையில் வந்து ரெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்பர் பாடியை நல்லா லிஃப்ட் பண்ணணும். ஷோல்டர் ஓப்பன் அப் ஆகணும். உங்களுடைய முதுகுத்தண்டு வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறதுனால முதுகுத்தண்டு வந்து நல்லா வலுப்பெறுது இந்த ஆசனத்தில். உங்களுடைய ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் ரொம்ப சூப்பரான ஆசனம் இந்த புஜங்காசன். அடுத்து நம்ம பண்ண போகிறது தனுராசனம். இதே மாதிரி குப்புறப்படுத்த நிலையில் வலது கால்னால் வலது கணுக்கால், இடது கைனால் இடது கணுக்கால் ரெண்டையும் பிடிச்சிட்டு அப்பர் பாடியை வந்து தரையிலேருந்து நல்லா லிஃப்ட் பண்ணணும். நீங்கள் இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கலாம். திருப்பி இந்த மாதிரி 2 கைகளையும் முன்னாடி வச்சு மகராசன் இதில் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பண்ணுறது உஷ்ட்ராசனா, கேமல் போஸ். இந்த மாதிரி முட்டி போட்ட நிலையில் 2 கைகளையும் இடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி 2 முறை 3 முறை வளைச்சி பாருங்கள். இப்போ மெதுவாக வந்து வலது கையினால் வலது கால் பாதத்தை வந்து தொடணும். அதே மாதிரி இடது கையினால் இடது கால் பாதத்தை தொடணும். இப்போ வந்து உங்களுடைய அப்பர் பாடியை வந்து நல்லா வந்து பின்புறமாக நல்லா வளைக்கணும். இந்த பொசிஷனில் நீங்கள் 10 செகண்ட்ஸ் முடியும்னா 10 செகண்ட்ஸ் இல்லைன்னா 15 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். பின்பு மெதுவாக பழைய நிலைக்கு வந்துடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.